ஆலோசனை நீராடுதல் ஆலோசனை வாழும் தூய பிரசனத்தை வல்லமையை நீரை நீராடுகை நீராடுகை செய்யும் நீராடுகை செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒரு சிறு கூட்டமாக இந்த இரவு வேளை உடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். நன்றிகளை ஏறெடுக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே சரீர சுகத்திற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் முன் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக உடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நன்மையை பாராட்டி இருக்கிறபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய ஊழியர் அவர்களுக்கு, இங்கு வந்திருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், வாத்தியக்கறி வாசிக்கிறவர்கள், எனக்கு டீ வாங்கி கொடுத்தவர்கள், தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறேன். ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 23வது வசனம். ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் நீர் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நாம் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத நாம ஒரு விதமாக புரிந்து கொள்ள முடியும், லகுவாகவும் புரிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப், முக்கோண உறவு. இங்கே ஆண்டவர் ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லுகிறார். ஐயா கூட நிறைய ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இது புதிய கோணத்திலான ஒரு அணுகுமுறை. அதாவது முக்கோணம் தெரியுமா நமக்கு? ஆண்ட பிதாவானவர் மையத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புறத்திலும் நம்மை ஒரு புறத்திலுமாக நிறுத்தி இருக்கிற ஒரு வசனம். நான் சொல்றது புரியுது? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒருவனும் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும்
என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப இந்த அடிப்படையிலான உறவு என்பது இன்றைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இப்ப முக்கோணம் உங்களுக்கு தெரியும், இப்படி கரெக்டா? ஆண்டவர் மையத்திலும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு புறத்துல உங்களை வைத்து, மறுபுறத்துல நீங்கள் உங்கள் கணவராக இருக்கலாம், அல்லது உங்க மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்கள் சகோதரனாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஊழியர், அதாவது நீங்க வேலை செய்கிற அதிகாரியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவர்களை நீங்கள் ஒரு புறமாக நிறுத்தி வைத்து உங்களுடைய உறவை நீங்கள் பலப்படுத்திக் கொள்வீர்களானால், எப்படி ஒருமைப்பாட்டின் நிலையில அந்த உறவை நாம் பலப்படுத்திக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கவனமாக கவனிங்கள். இந்த நிலைப்பாடு இன்றைக்கு சிதறப்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பங்கள்ல ஒற்றுமை கிடையாது இல்லையா? குடும்பத்துல சமாதானம் இருக்கா? இல்லவே இல்லை. நான் வரும்பொழுது ஒரு சகோதரர் என்கிட்ட லிஃப்ட் கேட்டார். நான் இறங்கி போய் அவர்கிட்ட வழி கேட்டேன். அவர் வழியை காட்டுறதுக்கு பதிலா என்கிட்ட என்ன கேட்டார்னா, என்ன கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போறீங்களா? நான் சொன்ன கூட்டிட்டு போறேன், வாங்க, ஒன்னும் பிரச்சனை, நான் தனியா தானே போறேன், வாங்க. அவர் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் கூட கிடையாது, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான். அவர் வந்து இறங்கிட்டார். அவர் எங்க ஒர்க் பண்றாருன்னா, ஹுண்டாய் கம்பெனில அந்த பாடி ஷாப்ல ஒர்க் பண்றாரு. ஒரு 2 பிள்ளைங்க, மனைவி. கார்ல ஏறி உட்கார்ந்தாரு. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், ஏசாமி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கேள்விப்பட்டதே இல்லைங்க. கேள்வியே படலையா? இல்லவே இல்லைங்க. எங்க ஸ்ரீபெரும்புத்தூர். ஹுண்டாய் கம்பெனிக்கு வர அந்த கம்பெனியில் ஒர்க் பண்றவரு அப்படி சொல்றாரு, நான் கேள்விப்படவே இல்லை. அவர் பெயர் அசோக் குமார். கேள்விப்படலையா? என்னங்க சர்ச்செல்லாம் இல்லையா உங்க பகுதியில? இருக்கு, ஆனா நான் கேள்விப்பட்டேன். நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு பைபிள் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இது வாசிங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லைங்க, இல்லவே இல்லை. சின்ன பசங்க தான், 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க தான், ஆனா சந்தோஷம்ன்றது இல்லவே இல்லை. அப்ப நான் சொன்னேன், சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ அதை காசு கொடுத்து வாங்க முடியாது, அதிகாரத்தால வாங்க முடியாது, உன்னுடைய செல்வத்தால வாங்க முடியாது, ரெக்கமெண்டேஷன்ல வாங்க முடியாது, ஒருவராலும் கொடுக்க முடியாது. ஒரே ஒருவர் தான். அவர் அப்ப என்ன கேட்டாரு, சாமி சமாதானம் கொடுப்பாரா? கண்டிப்பா, கண்டிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறவர். இவர் மட்டும்தான் தருவார். வேற எங்கேயும் நீங்க வாங்க முடியும், வேற எங்கேயும் வாங்க முடியும். சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உரியது. அவர் மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு ரகசியத்தை கருத்து கொடுக்கிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், என்ன அடிப்படையில் நடத்த வேண்டும். இன்றைக்கு எந்த குடும்பம்
நல்ல ஒரு வாழ்க்கையில இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமா இல்லை, நிச்சயமாக இல்லை. இன்னும் குறிப்பாக நம்முடைய ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட குடும்பங்களிலும் இன்றைக்கு சிதைவு ஆரம்பமாகிவிட்டது. சிதைவு, போராட்டம், பிரிவினைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்? இந்த அடிப்படை நம்ம கிட்ட இல்லை. ஆண்டவரை மையமாக வைத்து நான் பார்க்கிற அந்த ட்ரையாங்குலர் முக்கோண உறவு முறை நம்மிடத்தில் கிடையாது. ஆனால் அந்த உறவு முறையை தான் ஆண்டவர் இங்கே அடிப்படையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் நேரினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினது நீர் என்னை அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கும்படி உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த அடிப்படையை தான் பின்பற்றினார். பிதாவை மையப்படுத்தினார். அவர் அவரை மையம் அந்த நிறுத்தி வைத்து நமக்கான ஒரு இடத்தையும் கொடுத்து இந்த முக்கோண உறவு முறையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முக்கோண உறவு முறைக்கு அடிப்படை என்ன என்று கேட்டால் அன்பு. வெறும் அன்புதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த முக்கோண உறவு முறையில அன்புதான் மையம். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த அன்புக்கான இலக்கணத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையே கிடையாது. அன்பு தன்னை புகழவே புகழாது. இருமாக இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா. இதுதான் அன்பிற்கான இலக்கணம். இந்த இலக்கணத்தை உலகத்துல வேற யாரும் கற்றுக் கொடுத்ததே கிடையாது. இவர் மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அழகான வடிவத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அன்புதான் மையமாக இருக்கிறது இந்த உறவு முறையிலே. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அழகான உதாரணத்தையே நாம இங்க பார்க்கலாம். ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன் எலியேசர், அவன்கிட்ட ஆபிரகாம் ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. என்ன பொறுப்பு கொடுக்கிறாரு? பிள்ளைக்கு மனைவி வேணும். மனைவியை தேடுகிற பொறுப்பை எலியேசர் கையில கொடுக்கிறார். நீ போய் என்ன பண்ணு, நாங்க கானான் தேசத்துல இருக்கிறோம். ஆனா இந்த கானான் தேசத்துல பெண்ணு நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது. நீ எங்க போய் எடுக்கணும்? என்னுடைய இனம் இருக்கிற இடத்துல இருந்து நீ பெண் கொள்ள வேண்டும். 3 குறிப்பை கொடுக்கிறார். ஒரு குறிப்பு, இந்த இடத்துல நான் வாழ்கிறேன், இந்த தருணத்தில் வாழ்கிறேன், இந்த மண்ணில் நீ பெண் எடுக்கக்கூடாது. எங்கே பெண் எடுக்க வேண்டும்? என்னுடைய உறவு மெசொப்பொத்தாமியால இருக்குது, அங்க போய் நீ பெண் எடுக்க வேண்டும். 3வது குறிப்பு என்ன சொல்றாரு? என் பையன் நீ அங்க கூட்டினே போக கூடாது. ஏன்னா அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு? அழைத்து கொண்டு வந்து விட்டார் ஆண்டவர். ஆகவே நீ அங்க திரும்ப கூட்டு போக கூடாது. ஆகவே இந்த 3 கண்டிஷன்ல இந்த எலியேசர் அந்த இடத்திற்கு புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. வாசிங்க. ஆ 24:7 என்னை தன் தகப்பனுடைய வீட்டிலும் இலக்காக இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு நம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆமா, இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு.